ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீ அதிகம் குழப்பிக் கொள்ளாதே. நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்து விடு. இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை. உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ, இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய். பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை போட்டு கொண்டே இருப்பாய். உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே. அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய். நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது. எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரிவதில்லை. எதனால் என்று யோசித்துப்பார். எப்படி என்னை மாயை சூழ்ந்தது, எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும். உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அது நிச்சயம் மாறும். என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும். எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறி செய்யும் ஜப தியானம் இடையிடையே தொடர வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல். அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய். அது முற்றிலும் தவறு. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ சற்று முயற்சி செய்தால் போதும். நீ வெற்றி பெறுவது நிச்சயம். எழுந்து வா, துணிந்து செயல்படு. நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். அது உனக்கானது. சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும்.